students. அறிவோம் ஆங்கிலம்ல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து conjunctions. Previously நம்ம prepositions அப்படிங்கற டாபிக் பார்த்தோம் parts of speechல. அதுக்கு அடுத்த டாபிக்கான conjunctions தான் நம்ம இன்னைக்கு டாபிக்கா பார்க்க போறோம். So before we get into the session, we are going to discuss the syllabus as we do as usual. So syllabus பாத்தீங்கன்னா we are concentrating on CGL syllabus as you know. But in the syllabus வந்து நம்ம மத்த syllabus ஓட compare பண்ணி we have found that we are almost covering all the syllabus or 90-95% of others exam syllabus நம்ம cover பண்றோம். நீங்க வேற எந்த exam எழுதினாலும் CHSL, MTS அப்படின எந்த exam எழுதினாலும் மத்த central government exams எழுதினாலும் இந்த கோர்ஸ்ல இருக்கிற syllabus வந்து almost 90% to 95% வந்து match ஆகும். So நீங்க வேற ஏதாவது exam prepare பண்றீங்க இல்ல நீங்க ஜெனரலா இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க அப்படினாலும் இந்த கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். So we are concentrating on English grammar and vocabulary. So CGL syllabus வச்சு நம்ம இத ரெண்டா பிரிச்சிருக்கோம். As you know, grammar first part, vocabulary second part. So இப்போ நம்ம concentrate பண்ணிட்டு இருக்கிறது error spotting as well as fill in the blanks or close test. So இதுக்கு எங்க இந்த questions வரும்னு பாத்தீங்கன்னா parts of speech ல இருந்து questions வரும் and we can also get questions from tenses and subject verb agreement அப்படிங்கறதுனால நம்ம இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். So இதுக்கு அப்புறம் நம்ம direct indirect narration, active and passive voices பார்க்க போறோம். Then as soon as we finish this நம்ம vocabulary part ஸ்டார்ட் பண்ண போறோம். So as far as this CGL exam is concerned, அத வந்து நம்ம ரெண்டு டயரா எக்ஸாம் எழுதுறோம். So first டயர்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ்ல இருந்து 25 questions வரும். So டோட்டலா நமக்கு வந்து 100 questionsல 25 questions வந்து இங்கிலீஷ்ல இருந்து வரும். So 25 questionsக்கு for each question நீங்க கரெக்ட்டா ஆன்சர் எழுதிங்கன்னா 2 marks. So ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க் அப்படினு நமக்கு 50 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாமை நம்ம இங்கிலீஷ்க்கு மட்டும் எழுத போறோம். சோ நீங்க கரெக்ட்டா எழுதினீங்கனா ஒண்ணுத்துக்கு 2 மார்க். தப்பா எழுதினீங்கனா அதுக்கான மார்க் வராது. அது இல்லாம நீங்க கரெக்ட்டா எழுதின மார்க்ல இருந்து -0.5 போய்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எவ்ரிடே உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 20 क्वेश्चनக்கான ஆன்சர் கரெக்ட்டா எழுதினீங்கனா you will get 40 marks. இல்லீங்களா? அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கனா 4 क्वेश्चनக்கான ஆன்சரை தப்பா எழுதிட்டீங்க. சோ உங்களுக்கு ஒரு क्वेश्चनக்கு தப்பா எழுதினா -0.5. அப்ப 4 அப்படினு பார்த்தா 2 மார்க் வந்து உங்களுக்கு போகுது. சோ -2 மார்க்ஸ். சோ -2 பண்ணீங்கனா உங்களுக்கு எவ்வளவு வரும்? டோட்டலி 38 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வரும். நீங்க கரெக்ட்டா 40 மார்க்ஸ்க்கு கரெக்ட்டா எழுதி இருந்தாலும் உங்களுக்கு -2 மார்க்ஸ் வரும். So be conscious about not attending the answer that you do not know. நீங்க தப்பா ஆயிடும் நினைக்கிறீங்கன்னா அந்த ஆன்சரை அட்டெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டயர் 2ல you will get 45 questions. அது வந்து almost 35% of the question paper. அதில் நீங்க ரைட்டான ஆன்சர் எழுதுறதுக்கு 3 மார்க்ஸ், தப்பா ஒரு ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு -1 மார்க். ஓகேங்களா? So please be conscious about the answers that you give. So இன்னைக்கு இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் ஸ்கெட்யூல் பார்க்கலாம் before we start conjunctions. So class schedule பார்த்தீங்கன்னா நம்ம introductory session பார்த்தோம் and we started off with parts of speech. So இதை எவ்ரிடே எம்பசைஸ் பண்றதுக்கு காரணம் யாராவது ஒருத்தங்க சீரீஸை முன்னாடி ஃபாலோ பண்ணாம திடீர்னு இன்னைக்கு டாபிக்கை பார்க்குறீங்க அப்படின்னா just that you should know that நம்ம இத்தனை டாபிக் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா it will be helpful for you to prepare for the exam. ஓகேங்களா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம நவுன்ஸ் முடிச்சிட்டோம், ப்ரோனவுன்ஸ் முடிச்சிட்டோம், அட்ஜெக்டிவ்ஸ் முடிச்சிட்டோம், வேர்ப்ஸ் பார்த்தோம். ஸோ வேர்ப்ஸ் பார்க்கும்போது நம்ம டென்சஸ், கொஸ்டின் டேக்ஸ் படித்தோம். அண்ட் தென் வி ஸ்டார்டட் வித் அட்வர்ப்ஸ். அதுக்கடுத்து எக்ஸசைசஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுனீங்க, ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட். அந்த டெஸ்ட்டோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். விச் மீன்ஸ் நம்ம வந்து அந்த டெஸ்ட்டை ஒரு சாட்டர்டேவும் அதுக்கடுத்து டிஸ்கஷன் வந்து சண்டே நம்ம பண்ணோம். வி ஹேட் அ கிளாஸ் ஆன் சண்டே. அதுக்கடுத்து நம்ம அட்வர்ப்ஸோட பார்ட் 2 பார்த்தோம். தென் வி saw if clauses or conditional clauses இல்ல conditional clauses அப்படினும் சொல்லுவோம். அதுக்கடுத்து நாம prepositions வந்து 2 செஷன்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா conjunctions. So before we get into the session conjunctions, நிறைய பேர் வந்து conjunctions வந்து conjunctions அப்படின்னு எழுதுறாங்க, which is wrong. It is CONJUNCTION conjunction. இதுதான் கரெக்ட். conjunctions இதுதான் கரெக்ட்.
சி வரக்கூடாது, ஜேயுக்கு அப்புறம் என் வரணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங்கில் ரொம்ப காஷியஸாக இருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லாஸ்ட் கிளாஸோட டீ டைம் ட்ரீட்டில் நம்ம கொடுத்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து கன்ஜங்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அதோட எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செஷனில் நாம் அதோட சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ கோயிங் டு லுக் அட் சம் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ எப்படி நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கன்ஜங்ஷன்ஸ் பார்ட்லேருந்து அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி எக்ஸசைஸ் தட் வி ஹாவ் கிவன், I have given in the previous session. போன டீ டைம் ட்ரீட்டில் நான் கொடுத்த எக்ஸசைஸ். should not be exercises, it's exercise. So first question பார்த்தீங்கன்னா, the invitation card says that Ravi marries with Priya next Monday. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆக்டிவ் வாய்ஸில் சில வேர்ப்ஸ் வரும்பொழுது அதை வந்து எந்த ப்ரெப்போசிஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு மேரி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மேரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணால் ப்ரெப்போசிஷன் வரக்கூடாது. அதே பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணும்போது somebody weds somebody அப்படின்னு சொல்லும்போது, லைக் ரவி வெட்ஸ் மீரா அப்படின்னு சொல்லும்போது ஆக்டிவ் வாய்ஸில் ரவி மேரிஸ் பிரியா தான். ஓகேங்களா? இதே பாசிவ் வாய்ஸில் பிரியா இஸ் மேரிட் டு ரவி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸ். இந்த வேர்ப்ஸ், சில வேர்ப்ஸ் அந்த லிஸ்ட்டில் மேரி அப்படிங்கிற வார்த்தையும் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணும்போது நோ ப்ரெப்போசிஷன், பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணும்போது ப்ரெப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த இன்விடேஷன் கார்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி வந்து பிரியாவை நெக்ஸ்ட் மண்டே கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட 2 பேரோட கல்யாணம் வந்து நெக்ஸ்ட் மண்டே நடக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேரிஸ் அப்படிங்கிறது, மேரிஸ் வித் அப்படிங்கிறது ராங். ஸோ இட் ஷுட் பி ரவி மேரிஸ் பிரியா. ஸோ சி அப்படிங்கிற பார்ட்டில் தான் நமக்கு இங்கே எரர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். Despite of her efforts, she failed in the exam. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிஸ்பைட், இன் ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு 2 விதமான ப்ரெப்போசிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இருந்த போதிலும். ஓகே, டிஸ்பைட் her எஃபர்ட்ஸ், நிறைய எஃபர்ட் அவங்க போட்ட போதிலும் அவங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ டிஸ்பைட் அப்படின்னு வந்தால் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டிஸ்பைட்டோட ஆஃப் வராது. டிஸ்பைட் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன நவுன் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வரணும். அதே மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா, இன்ஸ்பைட் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் யூஸ் பண்ணோம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் எஃபர்ட்ஸ் ஷீ ஃபெயில்ட் இன் தி எக்ஸாம் அப்படின்னு நம்ம இதை எழுதுவோம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் எரர் இருக்குது. ஸோ எப்படி இந்த சென்டென்ஸ் எழுதிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பைட் ஹர் எஃபர்ட்ஸ் ஷீ ஃபெயில்ட் இன் தி எக்ஸாம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, his mother is sick but he does not look for her. His mother is sick. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, அவங்களோட அம்மா வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, பட் அவங்கள அவர் பார்த்துக்கல. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கல அப்படிங்கிறதுக்கு நம்ம லுக் ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நேற்று செஷன் முடியும் போது, ப்ரெப்போசிஷன்ஸ் முடியும் போது ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் யூ டு ப்ரெப்போசிஷன்ஸை வேர்ப்ஸோட யூஸ் பண்ணால் நம்ம ஒன்று ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ் யூ டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தானே தவிர நம்ம இன்னும் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்கல. வெக்காபுலரி பார்க்கும்போது அதை பற்றின கிளியரான என்ன மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன மாதிரி மீனிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம், அதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருதோ அப்படின்னும் பார்ப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லுக் ஃபார் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மீனிங் வந்து பார்த்துக்கிறது கிடையாது. ஸோ பார்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம யூஸ் பண்ணோம், லுக் அப்படிங்கிற வேர்போட ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணோம். ஸோ லுக் ஆஃப்டர் அப்படின்னா தான் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் கேர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு எந்த பார்ட்டில் தப்பு இருக்குது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சி பார்ட்டில் தப்பு இருக்குது. ஸோ இஸ் மதர் இஸ் சிக் பட் ஹீ டஸ் நாட் லுக் ஆஃப்டர் ஹர், அவங்கள பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணோம். ஸோ தீஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் ஃபார் தி கொஷின்ஸ் தட் ஹவ் கிவன் இன் தி tea time read session of yesterday's class. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன்ஸ். ஸோ கன்ஜங்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையோ இல்லை 2 வார்த்தையோ சேர்க்கும், இல்லை ஒரு ஃப்ரேஸையோ இல்லை 2 ஃப்ரேஸையோ சேர்க்கும்,
இல்லை சென்டென்சஸில் வந்து கிளாஸஸையும் சேர்க்கும். ஸோ ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ், சென்டென்சஸ்னு கொடுத்துருக்காங்க, இது நம்ம கிளாஸஸ்னு சொல்லலாம். ஸோ கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு 2 விதமான கிளாஸஸ் ஆல்ரெடி நாம் டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கன்ஜங்ஷன்ஸ் என்ன பண்ணும், வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும், ஃப்ரேசஸை கனெக்ட் பண்ணும், சென்டென்சஸை கனெக்ட் பண்ணும். சென்டென்சஸ்னால் கிளாஸஸ், ஒரு கிளாஸ் மெயின் கிளாஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். சபார்டினேட் கிளாஸை வந்து நம்ம சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஏன்னா அது தனித்து இயங்காது, அது ஒரு கிளாஸ் மட்டும்தான், அது ஒரு சென்டென்ஸ் ஆகாது. அதை ஒரு சென்டென்ஸோட, அதாவது ஒரு மெயின் கிளாஸோட சேர்க்கும் போது அது ஒரு ஃபுல் சென்டென்ஸாக ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கன்ஜங்ஷன். ஸோ நம்ம கன்ஜங்ஷன்ஸை ரைட்டிங்லையும் யூஸ் பண்ணுவோம், ஸ்பீச்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம போன கிளாஸில் பார்த்தது வந்து ப்ரெப்போசிஷன். ப்ரெப்போசிஷனையும் கன்ஜங்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ப்ரெப்போசிஷன் வந்துச்சுன்னா ப்ரெப்போசிஷன் ஒரு நவுனையோ இல்லை ப்ரோனவுனையோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸோட கொடுக்கப்படுற நவுனையும் ப்ரோனவுனையும் கனெக்ட் பண்ணும். ஸோ என்னென்ன மாதிரிலாம் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிளேஸில் இருக்குது, எந்த டைமில், எந்த பிளேஸில் அது நடக்குது, எந்த டைமில் அது நடக்குது, அந்த பொசிஷன், அந்த ஆப்ஜெக்ட் எந்த பிளேஸில் இருக்குது, இல்லை அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏன் அந்த டைமில் அந்த பிளேஸில் இருக்குது. ஸோ எந்த டைமில் எந்த பிளேஸில் இருக்குது. ஸோ பிளேஸ் அண்ட் டைமை, ஒரு நவுன் ஒரு ப்ரோனவுனை பிளேஸ் அண்ட் டைம் அதோட பொசிஷனை வச்சோ இல்லை அதோட மூவ்மெண்ட்டை வச்சோ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருக்க குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணுறது வந்து ப்ரெப்போசிஷன். ஆனால் கன்ஜங்ஷன் என்ன பண்ணும்னா 2 வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும், ஃப்ரேசஸை கனெக்ட் பண்ணும், சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணும், 2 மெயின் கிளாஸையும் கனெக்ட் பண்ணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணும். ஸோ வி யூஸ் கன்ஜங்ஷன்ஸ் இன் போத் ரைட்டிங் அண்ட் ஸ்பீச். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், நமக்கு 3 விதமான கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், செகண்ட் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ், தேர்ட் இஸ் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ப்ரெப்போசிஷன்ஸ் அண்ட் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரெப்போசிஷனுக்கும் கன்ஜங்ஷனுக்கும் இருக்கிற பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரெப்போசிஷன்ஸ் அண்ட் கன்ஜங்ஷன்ஸ் என்ன பண்ணோம், ரெண்டுமே வந்து வேர்ட்ஸை லிங்க் பண்ணோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்சஸில் லிங்க் பண்ணோம். ஆனால் ப்ரெப்போசிஷனுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, preposition is always followed by pronouns or nouns or phrases to form prepositional phrases. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், prepositions. We walked to the theater அப்படின்னு சொல்கிறாங்க. I went to home அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துலையுமே வந்து நான் to அப்படிங்கிற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ we walked to the theater. ஸோ I went to home. ஸோ இங்கே ஹோம் அப்படிங்கிறது வெறும் நவுனாக வந்திருக்கு. நம்ம இங்கே ஃப்ரேஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுனால நான் இதை சொல்கிறேன். we walked to the theater அப்படின்னு சொல்கிறோம். to the theater நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரே ஒரு வார்த்தை வந்தால் தான் அந்த வேர்டுன்னு சொல்லுவோம். group of words வந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். group of words which does not have a subject or a verb. சப்ஜெக்ட் வேர்ப் இல்லாமல் இருக்கிற குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் வேர்ப் இருந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, பட் அதுக்கு தனியான ஒரு மீனிங் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கிளாஸ்ன்னு சொல்லுவோம். மெயின் கிளாஸாக வரும்போது அதுக்கு தனியான மீனிங் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இது 3த்துக்கும் இருக்கிற பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேர்ட், ஃப்ரேஸ், கிளாஸ், இது 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் உங்களால் அடுத்த வர பார்ட்ஸை வந்து ஈஸியாக படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஃப்ரேஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்காது, அது தனித்து இருக்க முடியாது, அது ஒரு சென்டென்ஸோட வந்தால் தான் அதுக்கு மீனிங் இருக்கும். கிளாஸும் அதே மாதிரி தான். கிளாஸில் நம்ம மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்ன்னு 2 பார்க்குறோம். மெயின் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மெயின் கிளாஸும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அது தனியாகவே ஒரு சென்டென்ஸ், அதே தனியாகவே அதுக்கான மீனிங்கை கொடுக்கும். ஆனால் கிளாஸ், அதாவது சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிற கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மெயின் கிளாஸ் இருக்கும், வேர்ப் இருக்கும், அதாவது அதில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆனால் அதால் தனித்து இருக்க முடியாது, தனியாக அதால் மீனிங் கொடுக்க முடியாது. அப்படி இருந்தால் அது வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுலேயுமே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2 வார்த்தை இருக்குது, வெறும் நவுன் மட்டும் இல்லை. தியேட்டர் அப்படிங்கிறது நவுன், த தியேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ த தியேட்டர் அப்படிங்கிறது என்னவா மாறும், ஃப்ரேஸாக மாறும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸாக மாறிடுச்சு. ஸோ ஒரு ப்ரெப்போசிஷன் என்ன பண்ணும், ப்ரெப்போசிஷனை எப்பயுமே ஒரு நவுன் இல்லை நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். ப்ரெப்போசிஷனை ஒரு நவுனோ இல்லை ப்ரோனவுனோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா?
ஆனால் clause ஆனால் conjunction அப்படிங்கிறது அப்படி கிடையாது. கன்ஜங்ஷனை வந்து எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வேணால் ஃபாலோ பண்ணலாம். verb ஃபாலோ பண்ணலாம், noun ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கன்ஜங்ஷனில் முக்கியமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணாத ஒரு ஒர்க்கை வந்து கன்ஜங்ஷன் பண்ணும், which is it forms a clause. இது வந்து ஒரு clause-ஐ ஃபார்ம் பண்ண முடியும். ப்ரெப்போசிஷனால் ஒரு ஃப்ரேஸை மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். கன்ஜங்ஷனால் ஒரு clause-ஐ ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கன்ஜங்ஷன். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், கன்ஜங்ஷன் வந்து 2 வேர்ட்ஸை சேர்க்குது. I want to buy some apples and oranges. ஸோ and அப்படின்னு சொல்லி ஆப்பிளையும் ஆரஞ்சையும் சேர்க்குது. அதே மாதிரி ஸோ நான் வந்து ஆப்பிள்ஸ் வாங்கணும், கொஞ்சம் ஆரஞ்சஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. I want to buy apples and oranges. அதே மாதிரி இங்கே பாருங்கள், she tried to call you but you did not answer. So you didn't answer. அவங்க வந்து உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலை. அப்போ பாருங்கள், 2 she tried to call you அப்படின்னு ஒரு clause, but you didn't answer அப்படின்னு ஒரு clause. இந்த 2 clause-ஐயும் எது சேர்க்குது? பட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன் தான் சேர்க்குது. அதே மாதிரி we walked to the park. அப்போ இது என்னது? preposition. This is followed by a phrase. noun phrase வந்து இதை ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து preposition and conjunctionக்கு இருக்கிற difference. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது coordinating conjunctions. ஸோ இதுதான் வந்து first type of conjunctions. ஸோ coordinating conjunctions என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they connect elements that are similar in form. ஸோ ஒரே மாதிரியாக இருக்கிற எலமெண்ட்ஸை கனெக்ட் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நவுன்ஸை நவுன்ஸோட கனெக்ட் பண்ணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் அப்படின்னு நவுன்ஸை நவுன்ஸோட கனெக்ட் பண்ணும். ஃப்ரேசஸை ஃப்ரேசஸோட கனெக்ட் பண்ணும். சென்டென்சஸை சென்டென்சஸோட கனெக்ட் பண்ணும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சென்டென்ஸ் பாருங்கள், she tried to call you but you didn't answer. ஸோ இது ரெண்டுமே 2 சென்டென்ஸ், 2 கிளாஸஸ், மெயின் கிளாஸ். இந்த 2 மெயின் கிளாஸையும் பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கன்ஜங்ஷன்ஸ் they connect similar forms, they connect elements that are in similar forms. என்னென்ன வேர்ட்ஸை நவுன்ஸை நவுன்ஸோட கனெக்ட் பண்ணும், ஃப்ரேசஸை ஃப்ரேசஸோட கனெக்ட் பண்ணும், அதே மாதிரி சென்டென்சஸை சென்டென்சஸோட கனெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா we can just call it clauses. ஏன்னா இதில் சம்டைம்ஸ் we use main clause and a subordinate clause. சம்டைம்ஸ் ரெண்டுமே மெயின் கிளாஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, coordinating conjunction as well as correlative conjunctions சிமிலராக இருக்கிற ஃபார்ம்ஸை கனெக்ட் பண்ணும். சிமிலர் ஃபார்ம்ஸ்னால் என்ன? நவுன்ஸை ஃப்ரேசஸோட கிளாஸஸோட கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சந்தோஷ் அண்ட் கார்த்திக் ஆர் பிரதர்ஸ். ஸோ இங்கே ஒரு நவுன், இங்கே ஒரு ப்ராப்பர் நவுன், இங்கே ஒரு ப்ராப்பர் நவுன். இது ரெண்டுத்தையும் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நீங்கள் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். we have a few coordinating conjunctions. அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் என்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேர்டில் இருக்கிற ஒரு லெட்டரும் we can call it an acronym. இந்த ஒன்றுத்துக்கு ஸ்டாண்ட் பண்ணும். F for A அப்படின்னா and, N அப்படின்னா nor, P அப்படின்னா but, O அப்படின்னா or, Y அப்படின்னா yet, S அப்படின்னா so. ஸோ இது நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், for and nor but or yet and so. ஸோ இதெல்லாம் தான் நம்ம coordinating conjunctions-ஆ சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார். ஃபாரை நாம் ஆல்ரெடி ப்ரெப்போசிஷன்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ப்ரெப்போசிஷனில் அது என்ன பண்ணுது? ஒரு நவுனை அந்த சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணுது. ஆனால் இங்கே பாருங்கள், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிகாஸ் ஆர் சின்ஸ். ஸோ பிகாஸ் ஆர் சின்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஃபாரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதுக்கான காரணத்தை தான் சொல்ல போகிறோம். ஸோ பிகாஸ் ஆர் சின்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாம் இங்கே ஃபார் யூஸ் பண்ணலாம். ஸோ இன் அ ஃபார்மல் டோன் இட் இன்ட்ரடியூசஸ் அ ரீசன். காரணத்தை அது வந்து சொல்லுது, காரணம் என்ன. ஓகேங்களா? ஸோ Keith did poorly on his math test for he forgets to study last night. Because he forgot to study last night நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ Keith அவரோட மேத்ஸ் டெஸ்ட் நல்லா எழுதலை,
ஏன் எழுதலை அதுக்கும் நாம் ஃபார் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்களேன், சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ ஏன் அவர் வந்து கரெக்டாக எழுதலை, ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் நைட் படிக்கவே இல்லை, படிக்கிறதே மறந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சென்டென்ஸ். கெய்த் டிட் புவர்லி ஆன் இஸ் மேத்ஸ் டெஸ்ட். பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கான மீனிங்கை கொடுக்கும். கெய்த் அவரோட மேத்ஸ் டெஸ்ட்டில் புவராக பர்ஃபார்ம் பண்ணார். ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பாருங்க, he forgot to study last night. இதுவும் வந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ இது ஒரு மெயின் கிளாஸ், ஸோ அதனால நம்ம இதை சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இது ஒரு மெயின் கிளாஸ், அதனால நம்ம இதை ஒரு சென்டென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு மெயின் கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் and எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, joins elements that are sequential and equal in importance. ஸோ சீக்வென்ஷியலாக இருக்குது, இதுக்கப்புறம் இது நடக்குது, இல்லை இது ரெண்டுமே ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், and யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? the barn was up the road and by the river. ஸோ இந்த barn எங்கே இருக்குது, it is up the road, ரோடு மேலேயே இருக்குது, and it is by the river அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்குது, சீக்வென்ஷியல் அண்ட் ஈக்குவல். prepositional phrase வருது, the barn was up the road plus prepositional phrase. ஸோ இது வந்து prepositional phrase. ஸோ up அப்படிங்கிறது ஒரு preposition, by அப்படிங்கிறது ஒரு preposition. ஓகேங்களா? ஸோ prepositionோட வந்திருக்கிறதுனால நம்ம அதை வந்து prepositional phrase அப்படின்னு சொல்லுவோம். இந்த preposition இல்லாமல் பார்த்தோன்னா இது வந்து ஒரு noun phrase. the road அப்படிங்கிறது வந்து ஒரு noun phrase. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா the river அப்படிங்கிறது preposition இல்லாமல் ஒரு noun phrase. பட் இங்கே பார்த்தீங்கன்னா up by அப்படின்னு ரெண்டு preposition வந்திருக்கு. ஸோ ரெண்டு prepositional phrases-ஐயும் ஜாயின் பண்ணுறது இங்கே and அப்படிங்கிற conjunction. ஓகேங்களா? ஸோ and எங்கே யூஸ் பண்ணுவோம், சீக்வென்ஷியலாக ஒரு விஷயம் இருக்குது, இல்லை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு and யூஸ் பண்ணுவோம். she is interested in dance and in music அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. she is good at okay, so we'll write it like this. she is interested in music and in dance அப்படின்னு நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே and அப்படிங்கிறது தான் வந்து கன்ஜங்ஷன், in music அப்படிங்கிறது, in dance அப்படிங்கிறதும் வந்து ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இருக்கிற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு நாம and யூஸ் பண்ணுவோம். சீக்வென்ஷியலாக ஒன்று நடக்குது அப்படிங்கும்பொழுதும் and யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா nor எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ஐடியாவை இல்லை ஒரு தாட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக, ஒரு ஆல்டர்னேட் நெகட்டிவ் ஐடியா இல்லை ஒரு தாட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம nor அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். Brian did not like singing nor did he like dancing. Brianக்கு ஸோ மோஸ்ட்லி when we use nor we negate the sentence. ஸோ Brianக்கு சிங்கிங் பிடிக்கல, அவனுக்கு டான்ஸிங்கும் பிடிக்கல. ஸோ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறோம், ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நெகட்டிவ் ஒரு ஆல்டர்னேட் நெகட்டிவ் ஐடியா ஒரு தாட்டை சொல்கிறோம். ஸோ Brianக்கு சிங்கிங் பிடிக்கல, அவனுக்கு டான்ஸிங்கும் பிடிக்கல. ஸோ nor அப்படிங்கிறது நெகேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆப்போசிட்டான திருப்பி ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லும்போது nor அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது did not அப்படின்னு சொல்லியாச்சு, did he like, norக்கு அப்புறம் என்ன வரும், auxiliary verb வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, nor did he like dancing அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, but அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். பட் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு கான்ட்ராஸ்டிங் ஐடியா. ஓகேங்களா? ஒரு டிஃப்ரென்ஸோ இல்லை ஒரு கான்ட்ராஸ்டோ இல்லை சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லாரும் வந்தாங்க பட் ஹிம் அப்படின்னு சொன்னால், எவ்ரிபடி கேம் பட் ஹிம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனை தவிர எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். வி ஆல்சோ யூஸ் எவ்ரிபடி கேம் எக்ஸப்ட் ஹிம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எக்ஸப்ஷன்ஸ்க்கு வி யூஸ் பட். அதே மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டிங் ஐடியாவை காட்டுறதுக்கு இல்லை ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கும் நாம் பட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அவர் கார் இஸ் ஓல்ட் பட் ரிலையபிள். எங்கள் கார் வந்து ரொம்ப பழசு, பட் இட் இஸ் ரிலையபிள். அதை நாங்கள் இன்னும் சார்ந்து இருக்க முடியுது, ஏன்னா அது அந்த அளவுக்கு இன்னும் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகல, அவ்வளோ அடிக்கடி வந்து பாழாக போகலை, அடிக்கடி வந்து பிரேக் டவுன் ஆகலை அந்த கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரிலையபிள் அப்படின்னு சொல்லி ரெண்டு அட்ஜெக்டிவை வந்து ஒன்று சேர்த்துருக்கு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த டெஃபினிஷன் படி நவுன், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கன்ஜங்ஷன்ஸ் எதை கனெக்ட் பண்ணுவோம்,
எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வேணால் கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த டேர்மில் பார்க்கும்போது இது வந்து அட்ஜெக்டிவ்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அவர் கார் இஸ் ஓல்ட் பட் ரிலையபிள், ரெண்டு கன்ஜங்ஷனை கனெக்ட் பண்ணுது. ஆர் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஏற்கனவே நம்ம நார் பார்த்தோம், ஒரு விஷயத்தை நெகேட் பண்ணும்போது நம்ம நார் யூஸ் பண்ணுவோம். ஆர் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஆல்டர்னேட் கொடுக்குறோம், இல்லை ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கும்பொழுது ஆர் யூஸ் பண்ணுவோம். ஐ கான்ட் டிசைட் இஃப் ஐ வாண்ட் அன் ஆப்பிள் ஆர் எ பனானா வித் மை யோகர்ட். ஸோ நான் இப்போ யோகர்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதில் வந்து நான் ஆப்பிள் போட்டு சாப்பிடவா இல்லை பனானா போட்டு சாப்பிடுவான்னு என்னால் டிசைட் பண்ண முடியலை. ஸோ இங்கே ஒரு டெசிஷன், நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுவா இல்லை இதுவா. ஸோ அப்படி வரும்போது நாம் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆன் ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு நவுன், பனானா அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ ரெண்டு நவுனை இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நாம் ஆர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட். எட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷோஸ் அ கான்ட்ரரி, ஒரு கான்ட்ரரியான சிச்சுவேஷன். லாஜிக்கல் ஐடியா வில் ஃபாலோ, இம்ப்ளைஸ் அ கான்ட்ரரி. அதோட எது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஜிக்கலான ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்கி இஸ் அ குவயட் yet வெரி அவுட் கோயிங் கேர்ள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்ஜெக்டிவை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம திருப்பி கேர்ள் அப்படின்னு போட வேணாம், அது வந்து ரிடண்டண்ட்டாக இருக்குன்றதுனால ஜாக்கி இஸ் அ குவயட் yet வெரி அவுட் கோயிங் கேர்ள். ஸோ ரெண்டு அட்ஜெக்டிவை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கன்னா ஒரு கான்ட்ரரியான விஷயம் பட் ஒரு லாஜிக்கலான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஜாக்கி வந்து குவயட்டான கேர்ள் தான், அதே நேரத்தில் அவள் வந்து அவுட் கோயிங்கான பொண்ணும் கூட. அவுட் கோயிங் மீன்ஸ் எல்லாரோடையும் ஈஸியாக பேசுவாங்க, பட் அதே நேரத்தில் ஒரு அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க வந்து அவுட் கோயிங்கான பர்சன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு கான்ட்ரரியான ஐடியா சொல்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அவர் வந்து ஏழையாக இருக்காரு yet he helps other people அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது கான்ட்ரரியான ஐடியா தான், பட் அது லாஜிக்கலாக இருக்குது. ஏழையாக இருக்குன்றதுக்காக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேங்களா? சேம் வே இங்கே நம்ம ரெண்டு அட்ஜெக்டிவை எட் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது. ஓகேங்களா? நம்ம காரணத்தை சொல்கிறதுக்கு, ரீசன் சொல்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ யூஸ் பண்ணும். ஓகேங்களா? லிண்டா டர்ன் த லைட் ஆன் ஸோ ஷீ குட் சி வேர் ஷி வாஸ் வாக்கிங். ஸோ ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது. இது ஒரு சென்டென்ஸ் தனியாகவே இருக்கும். லிண்டா டர்ன் த லைட் ஆன், லிண்டா வந்து லைட் ஸ்விட்சை ஆன் பண்ணாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஸோ வி கால் இட் அ சென்டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஷீ குட் சி வேர் ஷி வாஸ் வாக்கிங். லிண்டாவால் அவங்க எங்கே நடந்து போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அகெயின் இட்ஸ் அ ஒரு மெயின் கிளாஸ், ஏன்னா இந்த சென்டென்ஸ்க்கு தனியாகவே மீனிங் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படிங்கிற கன்ஜங்ஷன். ஓகேங்களா? ஸோ லிண்டா வந்து லைட் ஆன் பண்ணாங்க, அதனால அவங்க எங்கே நடந்து போகிறாங்கன்றதை அவங்களால பார்க்க முடியுது. ஸோ ரெண்டு சென்டென்ஸை இங்கே ஸோ அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ லைட் ஆன் பண்ணதுனால தான் அவங்களால வந்து எங்கே நடந்து போகிறாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இது நடந்ததுனால கான்சிக்வன்ஸ் தான் என்ன இது. ஸோ ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம், அதன் விளைவாக இது நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஸோ யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் we have seen that these conjunctions, this coordinating conjunctions join any part of speech, phrases and sentences, or we call it clauses. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸையும் மெயின் கிளாஸையும் ஜாயின் பண்ணி பார்க்கல. ஸோ இது ஜாயின் பண்ணுறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாக தான் இருக்குது. அதாவது ரெண்டு மெயின் கிளாஸ் ரெண்டுமே தனித்து இருக்கக்கூடிய சென்டென்ஸை தான் வந்து இது ஜாயின் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கன்ஜங்ஷன் விச் இஸ் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், பிகாஸ் இட் கோரிலேட்ஸ். ஸோ ஏன் கோரிலேட் அப்படின்னு சொல்கிறோம்? கோஆர்டினேட்னா ரெண்டு விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணுது, ஒரே இடத்துல ஒரே இதாக கொண்டு போகுது. ஓகேங்களா? கோரிலேட்னா ரெண்டு விஷயத்துக்கு ஒரே விதமாக ரிலேட் பண்ணுது அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், இட் கனெக்ட் எலமெண்ட்ஸ். இதே மாதிரி தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மாதிரியே எலமெண்ட்ஸை கனெக்ட் பண்ணும். என்னெல்லாம் கனெக்ட் பண்ணும்? நவுன்ஸ் வித் நவுன்ஸஸ், ஃப்ரேசஸ் வித் ஃப்ரேசஸ், சென்டென்சஸ் வித் சென்டென்சஸை கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி இதை தவிர வேறு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டென்ஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ். சென்டென்ஸ் இருக்க எலமெண்ட்ஸ்க்கும் சென்டென்ஸ் சொல்ல வர ஐடியாஸையும் ரிலேட் பண்ணும். அதனால தான் இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஷீ இஸ் நாட் ஓன்லி ஃபேமஸ் இன் டெல்லி பட் ஆல்சோ இன் சென்னை. ஸோ இந்த ஃபேமஸ் அப்படிங்கிற வார்த்தை டெல்லிக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி சென்னைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கோரிலேஷன்.
ஸோ அவங்க டெல்லியில் மட்டும் ஃபேமஸாக இல்லை, சென்னையிலையும் ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டுத்துக்குமே வருது. ஓகேங்களா? ஷீ இஸ் நாட் ஓன்லி ஃபேமஸ் இன் டெல்லி. ஸோ நாட் ஒன்லி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பட் ஆல்சோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ இதுக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, தனித்தனியாக தான் இருக்கும். ஐ கான்ட் டிசைட் இஃப் ஐ வாண்ட் அன் ஆப்பிள் ஆர் அன் ஆரஞ்ச் ஆர் அ பனானா. ஆனால் இங்கே பாருங்களேன், ரெண்டுத்தையும் வந்து கோரிலேட் பண்ணுது. ஒரே வார்த்தை ரெண்டு வார்த்தையும் வந்து கோரிலேட் பண்ணுது. ஸோ நம்ம இதை அடுத்தடுத்து என்ன கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட், போத், அண்ட். ஸோ போத் வந்துச்சுனாலே நம்ம அண்ட் யூஸ் பண்ணுவோம். போத் கணேஷ் அண்ட் செந்தில் went to the theater அப்படின்னு சொல்லும்போது கணேஷும் தியேட்டருக்கு போனாங்க, செந்திலும் அப்படி போனாங்க அப்படி. ஸோ யார் யார் போனாங்க அப்படிங்கிறத கோரிலேட் பண்ணுது என்னென்ன நவுன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போத் பாப்கார்ன் அண்ட் பீனட்ஸ் ஆர் பாப்புலர் ஸ்நாக்ஸ் அட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ். ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸில் எதெல்லாம் பாப்புலர் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்னும் வந்து ரொம்ப வந்து பாப்புலரான ஸ்நாக்கு, அதே மாதிரி பீனட்ஸும் வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்நாக்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் எது இணைக்குது? ரெண்டு நவுனையும் போத் அண்ட் ரெண்டுமே இணைக்குது. ஸோ இதை வந்து பாப்புலர் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதோட கோரிலேட் பண்ணலாம். பீனட்ஸும் பாப்புலர் ஸ்நாக்ஸ் தான், பாப்கார்னும் பாப்புலர் ஸ்நாக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணுது. ஸோ ஒரு நவுனையும் கோரிலேட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டு நவுனை வந்து நம்ம எது பாப்புலர் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கோரிலேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐதர் ஆர். ஸோ ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க, ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஓகேங்களா? ஐதர் ஐ வில் ஹாவ் டு டெல் லியோனல் ஆர் யூ வில். ஸோ ஐதர் நான் லியோனல் கிட்ட சொல்லணும், இல்லை நீ சொல்லுவேன். ஸோ ஐ வில் ஹாவ் டு டெல் லியோனல் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், அதனால ஒரு சென்டென்ஸ். யூ வில் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், அதனால ஒரு சென்டென்ஸ். ஸோ யூ வில் ஹாவ் டு டெல் அப்படின்னு இது வந்திருக்கணும். ஆனால் இது அண்டர்ஸ்டூட் அப்படிங்கிறதுனால வில் ஹாவ் டு டெல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடுறோம், யூ வில்லோட அதை நிறுத்திக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஐதர் நான் வந்து லியோனல் கிட்ட போய் சொல்லுவேன், இல்லை நீங்கள் சொல்லுவீங்க, ஆர் யூ வில். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னும் போது நம்ம ஐதர் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐதருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஆர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஐதர் ஐ வில் ஹாவ் டு டெல் லியோனல் ஆர் யூ வில். சென்டென்ஸ் ப்ளஸ் சென்டென்ஸ். ஸோ இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். ஸோ ஆரையும் ஐதரையும் எடுத்துட்டோம்னா இது ரெண்டு சென்டென்ஸாக இருக்குது, ரெண்டு மெயின் கிளாஸ், அதனால ரெண்டு சென்டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நைதர் நார். ஸோ ஐதர் ஆருக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து நைதர் நார் யூஸ் பண்ணுவோம். ஐதர் ஆரில் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும் கண்டிப்பாக. நைதர் நாரில் ரெண்டுமே நடந்திருக்காது, இதுவும் நடக்கலை அதுவும் நடக்கலை, இவங்களும் இதை பண்ணலை இவங்களும் இதை பண்ணலை, இந்த விஷயமும் நடக்கல அந்த விஷயமும் நடக்கல. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இது ரெண்டுத்துக்கு நம்ம நைதர் நார் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐதர் யூஸ் பண்ணால் ஆர் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இது ரெண்டுத்துல எதுவும் ஒன்று நடந்திருக்கு. ஐதர் யூஸ் பண்ணால் நார் யூஸ் பண்ணுவோம். நார் எதுக்கு நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் ஒரு விஷயத்தை நெகேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஐதர்னா ஆர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நைதர்னா ரெண்டுமே நடக்காதனால நம்ம நார் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெகேட் பண்ணுறதுக்காக. Zach could neither talk on the phone nor watch television the entire week. So அந்த entire week-ம் Zach என்ன பண்ணல? He could neither. So Zach could அப்படின்னு வச்சுக்கோங்களேன். He could neither talk on the phone. So could neither talk on the phone Zach ஓட கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி could watch television the entire week. ஸோ ரெண்டு விஷயத்தோட இது கோரிலேட் பண்ணுது. ஸோ ஜாக்கால ஃபோன்லேயும் அந்த வாரம் ஃபுல்லாக பேச முடியல, டெலிவிஷன் சீரீஸையும் அந்த வாரம் ஃபுல்லாக பார்க்க முடியல. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு விஷயத்த ஜாக்கோட கனெக்ட் பண்ணுது. ஸோ we connect two sentences. ஸோ Zach could talk on the phone. ஸோ ரெண்டு சென்டென்ஸ் எது? Zach could talk on the phone, இது ஒரு சென்டென்ஸ். அப்புறம் Zach could watch television. ஸோ இது ரெண்டுமே எப்போ நடக்கலை? தி என்டையர் வீக்.
ஸோ இது ரெண்டுத்தையும் எது கனெக்ட் பண்ணுது, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் எது கனெக்ட் பண்ணுது. ஸோ ஜாக் குட் டாக் ஆன் த ஃபோன் த என்டையர் வீக், குட் நாட் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ குட் நாட் நெகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஜாக் குட் நாட் வாட்ச் டெலிவிஷன் த என்டையர் வீக். ஸோ இது ரெண்டுமே வந்து மெயின் கிளாஸ் தான். இது ரெண்டுத்துக்குமே மீனிங் தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நைதர் நார். ஸோ ரெண்டு சென்டென்ஸ் இங்கே நாம நைதர் நார் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நாட் ஓன்லி பட் ஆல்சோ. இது மட்டும் இல்லை அதுவும். ஸோ மரியா நாட் ஓன்லி ஸ்கைஸ் பட் ஆல்சோ ஸ்னோபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கையிங் அண்ட் ஸ்னோபோர்டிங், ஸ்னோபோர்டிங்ஸ் அது ஸ்கையிங் ஸ்கீயிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்னோபோர்டிங்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பனி மேலேயோ இல்லை வாட்டர் மேலேயோ ஸ்கேட் பண்ணுவாங்க இல்லையா, தட்ஸ் ஸ்னோபோர்டிங். ஸ்கைஸ் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ரெண்டு ஒரு காலுக்கும் ஒரு போர்டு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்கையிங். ஒரே ஒரு போர்டு வச்சு பண்ணாங்க சறுக்குனாங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் ஸ்னோபோர்டிங். ஸோ இந்த ரெண்டு வேர்பை வந்து இணைச்சிருக்கு. ஸோ மரியா could not only skies but also snowboards. ஸோ மரியாவோட எதை இணைச்சிருக்கு, ஸ்கைஸ் ஆல்சோ ஸ்னோபோர்ட்ஸ். ஸோ இது ஒரு வேர்பையும் இணைச்சிருக்கு. ஸோ ஐ நாட் ஓன்லி குக் பட் ஆல்சோ டிரைவ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து குக் மட்டும் பண்ண மாட்டேன், டிரைவும் பண்ணுவோம். ஸோ அப்போ ஐ அப்படிங்கிற ப்ரோனவுனோட குக் அப்படிங்கிற வேர்பையும் டிரைவ் அப்படிங்கிற வேர்பையும் கோரிலேட் பண்ணியிருக்கு. ஒரு வேர்பையும் இன்னொரு வேர்பையும் இணைச்சிருக்கு, அதை வந்து ஒரு சப்ஜெக்டோட கோரிலேட் பண்ணியிருக்கு. அதுக்கு நாம நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நாட் ஓன்லி வந்துச்சுனாலே பட் ஆல்சோ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வெதர் ஆர், டூ யூ நோ வெதர் லூக் ஆர் ராபின் ஆர் கம்மிங் டு டின்னர். வெதர் ஆர் வெதர் லூக் இல்லை ராபின். ஸோ இதில் ஐதர் ஆர் இது ஒன்று நடக்கும் இல்லை அது நடக்கும். வெதர் ஆர் இவர் வருவாரா இல்லை அவர் வருவாரா. அதே மாதிரி தெர் இஸ் அ சாய்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, வெதர் லூக் இது ஒரு நவுன், ராபின் இது ஒரு நவுன், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கு. Do you know whether this happens or that happens, whether he comes or she comes. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது. வெதர் வந்தாலும் ஆர் யூஸ் பண்ணுவோம் இன் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் தி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் நாம பார்த்தது. போத் வந்துச்சுன்னா அண்ட் யூஸ் பண்ணுவோம், ஐதர் வந்துச்சுன்னா போத் வந்துச்சுன்னா ரெண்டு விஷயத்த சொல்கிறோம், ரெண்டு விஷயத்த ஒன்றுத்தோட கோரிலேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஐதர் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா. நைதர் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு விஷயத்துல எந்த விஷயமே நடக்கல. ஸோ நைதர் வந்துச்சுன்னா நார் யூஸ் பண்ணுவோம் இன் ஆர்டர் டு நெகேட். ஐதர் வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் தெர் இஸ் அ சாய்ஸ். அதே மாதிரி வெதர் வந்துச்சுனாலும் தெர் இஸ் அ சாய்ஸ். ஸோ இதுவா இல்லை அதுவா அப்படின்னு சொல்றதுக்கு தெர் இஸ் அ சாய்ஸ். இதில் யாராவது ஒருத்தர் வருவாங்க, அதுக்கு சாய்ஸ் இருக்கு, ஆர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாட் ஓன்லி பட் ஆல்சோ, இது மட்டும் இல்லை அதுவும் அப்படின்னு சொல்றதுக்கு நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். நெக்ஸ்ட் subordinating conjunction. So it comes as a subordinate. So நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், clausesலேயே we have a main clause and a subordinate clause. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி subordinate clauses மெயின் கிளாஸோட சேர்க்கறதுக்கு நம்ம வந்து subordinating conjunctions யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம இது வந்து subordinating conjunctions அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, subordinating conjunctions எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா subordinate clauses-ஐ மெயின் கிளாஸோட சேர்க்கறதுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்ட் இண்டிபெண்ட் கிளாஸஸ், அதாவது சிம்பிள் சென்டென்ஸில் இருக்கிற இண்டிபெண்ட் கிளாஸஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னால் இண்டிபெண்ட் கிளாஸஸில் இதுக்கு முன்னாடி நம்ம அண்ட் பட் எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணோம். ஸோ ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாக ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குது, அந்த சிம்பிள் சென்டென்ஸை ஒரு கிளாஸோட ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸோட கனெக்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணோம்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறிடும். ஸோ கனெக்ட் இண்டிபெண்ட் கிளாஸஸ் வித் சபார்டினேட் கிளாஸஸ். சபார்டினேட் கிளாஸ்னால் என்னது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், a group of words that has a subject and a verb but that does not stand alone on its own அப்படின்னு சொல்கிறாங்க. So that has a subject and a verb like a sentence. ஒரு sentence மாதிரியே இருக்கும், but what is the difference? But it cannot stand by itself. அதாலே அதுக்கு full meaning கொடுக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம subordinating clauses, subordinate clauses அப்படின்னு சொல்லுவோம். We also call it dependent clause.
மெயின் கிளாஸை சென்டென்ஸை வந்து நம்ம இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது எதையும் சார்ந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ தட் ஆர் சிமிலர் இன் தேர் ரிலேஷன்ஷிப் ராதர் தேன் இன் தேர் ஃபார்ம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் சிமிலராக இருக்கும், ஃபார்மை விட ரிலேஷன்ஷிப்பில் சிமிலராக இருக்கும். ஸோ பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அவுட் சைட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கோரிலேட்டிவ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்லாம் ஒரே மாதிரி ஃபார்மை இணைச்சிது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஒரே மாதிரி இருக்கும் ஃபார்மை விட. ஓகேங்களா? பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஐ brought an umbrella. ஸோ மழை வந்துட்டு இருந்தது, அதனால் நான் வந்து அம்ப்ரெல்லா கொண்டு வந்தேன். ஸோ பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அவுட் சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சபார்டினேட்டிங் கிளாஸ், அதாவது டிபெண்ட் கிளாஸ். ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு நான் சொன்னேன்னா தட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இட் வாஸ் ரெய்னிங் அவுட் சைட் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் சென்டென்ஸ். பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அவுட் சைட், மழை வெளியில் வந்துட்டு இருந்தது அப்படின்னு நான் சொன்னால் அது கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ brought an umbrella, நான் ஒரு அம்ப்ரெல்லா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ திஸ் இஸ் தி மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்ம் வந்து ஒன்றா இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸாக இருக்குது, ஒரு சென்டென்ஸாக இல்லை. ஆனால் இது ஒரு சென்டென்ஸாக இருக்குது, அதனால ஃபார்ம் ஒன்று கிடையாது. ஆனால் இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. மழை வந்ததுனால நான் அம்ப்ரெல்லா கொண்டு வந்தேன். ஸோ தெர் இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்துச்சுன்னா இதோட சேர்த்தோன்னா நம்ம இதுக்கு ஒரு புது மீனிங் கிடைக்குது. பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அவுட் சைட் ஐ brought an umbrella. வெளில மழை வந்தனால நான் வந்து அம்ப்ரெல்லாவை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஜாயின், சேம் டெஃபினிஷன் அகேன், ஜாயின் அண்ட் இண்டிபெண்ட் கிளாஸ். ஸோ இண்டிபெண்ட் கிளாஸில் என்ன இருக்கும்? சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். அதோட எதை சேர்க்குறோம்? சபார்டினேட்டிங் கிளாஸில் சேர்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இங்கே ஒரு இது இருக்கு பாருங்களேன், ஐ வென்ட் டு see a doctor because my throat hurt. Because my throat hurt, என்னோட தொண்டை வந்து ரொம்ப வலிச்சுட்டே இருந்தது, அதனால நான் வந்து டாக்டரை போய் பார்த்தேன். ஓகேங்களா? because my throat hurt. So we can understand the first clause. So இது வந்து ஒரு independent clause. Okay, ID clause போட்டுக்கலாம், இல்ல IC ன்னு போட்டுக்கலாம். IC ன்னு போட்டா independent clause. So it because it is a, see, without any further explanation, it's a simple sentence. So the first clause வந்து independent. But the phrase because my throat hurt is subordinate clause. ஏன்னா because my throat hurt, த்ரோட்டுங்கிறது சப்ஜெக்ட் தான், ஹர்ட்டுங்கிறது வேர்பு தான். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இருக்குது. அண்ட் இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் தாட். பிகாஸ் மை த்ரோட் ஹர்ட், என்னோட தொண்டை வலிச்சது அதனால அப்படின்னு நான் சொன்னால் அது ஒரு, அந்த தாட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இண்டிபெண்ட் கிளாஸோட சேர்க்குறோம். ஸோ இந்த டிபெண்ட் கிளாஸை கொண்டு வந்து நம்ம இந்த இண்டிபெண்ட் கிளாஸோட சேர்க்குறோம். அப்போ நமக்கு என்ன வருது? ஐ வென்ட் டு see a doctor because my throat hurt. So the subordinating conjunction found at the beginning of subordinating clauses imply these 4 categories. So இந்த மாதிரி நாம யூஸ் பண்ற subordinating conjunctions நம்ம என்னென்ன கேட்டகரிஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, either அது டைமை ஷோ பண்ணும், இல்லை ஒரு காஸ் அண்ட் இஃபெக்டை ஷோ பண்ணும், இல்லைனா ஒரு கண்டிஷனை ஷோ பண்ணும், இல்லை வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டை ஷோ பண்ணும். ஸோ இட் either shows டைம், இல்லை எந்த காரணத்தினால எது நடக்குது, காரணம், அதுக்கான பின்விளைவு, இல்லை என்ன கண்டிஷனில் அது நடக்குது அப்படின்றது. ஏற்கனவே நம்ம கண்டிஷனல் கிளாஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட்டை காட்டுறதுக்கு, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடக்குது காட்டுறதுக்கு நம்ம வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ தீஸ் ஆர் தி கன்ஜங்ஷன்ஸ் தட் வி யூஸ் ஆஸ் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைமை குறிக்கிறது, ஆஃப்டர், பிஃபோர், வென். ஸோ ஆஃப்டர் ஐ ரீச்ட் ஸ்கூல் my friends came அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் ஐ ரீச்ட் ஹோம் அப்படிங்கிறது ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் கேம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது வந்து இந்த ஆஃப்டர் அப்படிங்கிறது. ஸோ நான் போனதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸை குறிக்குது. அதே மாதிரி பிஃபோர், முன்னாடி. வென் அப்படின்னா நான் அது நடந்துட்டு இருக்கும்போது. ஸோ வென் ஐ வென் தேர், அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்குது. வென் ஐ வென் தேர், அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைமல்டேனியஸாக ஆகும்போது நம்ம வைல் யூஸ் பண்ணுவோம். வென் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் போகும்போது இது நடந்துருந்தது, இல்லை அது நடந்துச்சு, இது நடந்து முடிஞ்சிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இங்கே போகும்போது அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சின்ஸ் அப்படிங்கிறது
நமக்கு தெரியும் since it is raining. ஸோ காரணத்தை சொல்கிறதுக்கு பிகாஸும் சின்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி டைம் குறிக்கிறதுக்கும் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணோம். அது வந்து adverbல. until, okay, until it is night I will not come out. ஸோ நைட் until it is midnight I won't come out. ஸோ மிட்நைட் ஆகிற வரைக்கும் நான் வெளில வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே மிட்நைட் நம்ம until எதை யூஸ் பண்ணுறோம், சின்ஸையும் untilயும் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸோட யூஸ் பண்ணுறோம். ஒரு சப்ஜெக்டும் இருக்குது, ஒரு வேர்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. as soon as அப்படிங்கிறதையும் நாம் இது நடந்த உடனே as soon as she came, you know, she went. as soon as she came to home, she went. as soon as she came home, they all came. அவங்க வந்த உடனே அவங்க வந்தாங்க, அவள் வந்த உடனே அவங்க வந்தாங்க. ஸோ அதுக்கு உடனே நடக்குது அப்படிங்கிறதுக்கு as soon as யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ சின்ஸ் அப்படிங்கிறது இது நடந்தனாலையும் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம், டைம் குறிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ஸ் ஐ ஹேட் ஃபீவர் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம் டு ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? காஸ் அண்ட் எஃபெக்டில் பிகாஸ் ஸோ நம்ம இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிகாஸ் ஸோ பட் இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஒரு கிளாஸோட யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவ் தட் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இப்போ இது நடக்குது, ஆனால் அப்புறம் இது நடக்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்டை காட்ட போகுது. இன் ஆர்டர் தட் இதனால, இன் ஆர்டர் தட் திஸ் வாஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே? ஆஸ் இஃப் இது இப்படி நடந்துச்சு, ஆஸ் இஃப் இது இப்படி நடந்த மாதிரி பட் இது இப்படி கிடையாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு. வெதர், ஓகே, வெதரும் நம்ம சாய்ஸ் கொடுக்கணும். ஐ டோன்ட் நோ வெதர் அப்படின்னு நம்ம சாய்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி வெதர் அப்படிங்கிறது கண்டிஷனும் நம்ம ஒரு காஸ் எஃபெக்ட், இது நடந்துச்சுன்னா இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வெதர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கண்டிஷன்ஸ் as long as. ஸோ இது நடக்கும்போது இவ்வளோ இது நடக்கிற வரைக்கும் as soon as தான் இவ்வளோ சீக்கிரம், as long as இது எவ்வளோ போயிட்டே இருக்குமோ இது நடக்கும், இது போயிட்டே இருந்துச்சுன்னா இது நடக்கும், அந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம். அன்லெஸ், ஸோ இஃப் அன்லெஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கண்டிஷனல் க்ளாஸஸில், இது நடக்கும் பட்சத்தில் இது நடக்கும். இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தட் வில் ஆல்சோ ஹேப்பன். அன்லெஸ் திஸ் ஹேப்பன்ஸ் திஸ் வில் நாட் ஹேப்பன். ஸோ இட் ப்ரொவைடட் தட் இது நடந்துச்சுன்னா, ப்ரொவைடட் திஸ் ஹேப்பன்ஸ் தட் வில் ஆல்சோ ஹேப்பன். so long as it is raining I will not be able to go out அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நடந்துட்டே இருந்ததுன்னா இது நடக்காது. இஃப் நம்ம பார்த்தாச்சு. while அப்படிங்கிறதும் ரெண்டும் சைமல்டேனியஸாக நடந்துச்சு. while I was doing this was going on அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிஷனுக்கும் while யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் சொல்கிறதுக்கு although he was a good person he was rude to me. ஸோ அவர் நல்லவராக இருந்தாலும் நல்ல பர்சன் தான், ஆனால் அவர் வந்து என்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டாரு. ஸோ although even though எல்லாமே இருந்த பொழுதிலும். அதே மாதிரி whereas இது இப்படி இருந்துச்சு ஆனால் இது இப்படி இருந்துச்சு. ஓகே, whereas அப்படின்னு சொல்கிறோம். இது இப்படி இருந்தாலும் even if this is like this ஆனால் இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு even if யூஸ் பண்ணுறோம். whenever, ஸோ whenever இப்படி நடக்கும் பொழுது ஸோ இது வந்து நடக்குது, கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு whenever யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு மீனிங் இந்த சென்டென்ஸில் கொடுக்க போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இங்கே பாருங்களேன், இஃப் மை த்ரோட் ஹர்ட்ஸ் ஐ வில் கோ டு த டாக்டர். ஸோ இங்கே வந்து தொண்டை வலிக்குது, டாக்டர் கிட்ட போகிறாங்க, இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட். ஆனால் இஃப் நான் இதை மாற்றி சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். என்னோட த்ரோட் வலிச்சதுன்னா, இஃப் ஆன் திஸ் கண்டிஷன் இப்படி நடந்துச்சுன்னா அப்படி நடக்கும். என்னோட த்ரோட் வலிச்சதுன்னா நான் டாக்டர் கிட்ட போவேன். அதே மாதிரி வென் யூஸ் பண்ணுறாங்க. வென் மை த்ரோட் ஹர்ட்ஸ் ஐ வில் கோ டு தி டாக்டர். என்னோட த்ரோட் வலிக்கும் பொழுது நான் வந்து டாக்டர் கிட்ட போவேன், அந்த டைமில் நான் டாக்டர் கிட்ட போவேன். ஃபஸ்ட்டு இஃப் வந்து கண்டிஷன், அது வந்துச்சுன்னா இதுக்கு போவேன். இது வந்து வென் டைம், அது நடந்துச்சுன்னா நான் இதை பண்ணுவேன். த்ரோட் வலிச்சுன்னா நான் அப்போ வந்து டாக்டர் கிட்ட போவேன் அந்த டைமில். நெக்ஸ்ட் வந்து as long as my throat hurts. ஸோ எவ்வளோ நாளைக்கு என்னோட த்ரோட் வலிச்சுட்டே இருக்கோ I will go to the doctor. ஸோ அவ்வளோ நாளைக்கு நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ as long as my throat hurts I will go to the doctor. ஸோ எவ்வளோ நாளைக்கு நடக்குதோ. ஓகேங்களா? now that my throat hurts I will go to the doctor. எனக்கு இப்போ தொண்டை வலிக்குது இல்லைங்களா, அதனால நான் டாக்டர் கிட்ட போகிறேன். ஸோ இந்த கண்டிஷன். now that this happens that will also happen. next, before my throat hurts I will go to the doctor. ஸோ டைம், அதாவது முன்னாடியே. ஸோ என்னோட தொண்டை வந்து நான் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ தொண்டை வலிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணணும், டாக்டர் கிட்ட போயிடணும். ஓகேங்களா? ஸோ நான் எந்த சென்ஸில் யூஸ் பண்ணுறேங்கிறத பொறுத்து ஐ கேன் சூஸ் மை சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ when using the following conjunctions you should add not to the subordinate clause to imply contrast. ஸோ கான்ட்ராஸ்ட் இம்ப்ளை பண்ணுறது although even though எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி.
இந்த காரணத்தினால் இருந்த போதிலும் அப்படின்னு. பட் இதுலயே நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட்டை காட்டணும்னா நம்ம ஆல்தோக்கும் ஈவன் தோக்கும் நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம் இந்த மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஆல்தோ மை த்ரோட் ஹர்ட்ஸ் ஐ வில் நாட் கோ டு தி டாக்டர். என்னோட த்ரோட் வந்து வலிக்குது, ஆனால் நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேன். ஓகேங்களா? ஸோ கான்ட்ராஸ்டிங்கான ஐடியா நம்ம ஷோ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ. ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ மை த்ரோட் ஹர்ட்ஸ் ஐ வில் நாட் கோ டு த டாக்டர். ஈவன் தோ என்னோட த்ரோட் வலிச்சும் போதிலும் நான் வந்து டாக்டர் கிட்ட போக மாட்டேன். ஸோ இதே மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவாக இருக்குது, அவர் வந்து இதுவாக இருந்தார் பட் அந்த பண்ணார் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது நம்ம நாட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆல்தோ இட் இஸ் ஃபால் த டே இஸ் ஸ்டில் வார்ம், ஸ்டில்லும் யூஸ் பண்ணுறோம் ஒரு கான்ட்ராஸ்ட்டை காட்டுறதுக்கு. ஃபால் சீசனில் தான் நம்ம இருக்கோம், ஆனாலும் வார்மாக இருக்குது. ஈவன் தோ இட் இஸ் ஃபால் இட் இஸ் ஸ்டில் வார்ம் அப்படின்னு ஒரு கான்ட்ராஸ்ட்டை காட்டுறதுக்கு நாட் இல்லைனா வந்து ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை நம்ம எழுதும் போது பங்க்சுவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நவ் தட் இப்போ உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோம். சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ், அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்குது, அது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அதுக்கு தனியாகவே மீனிங் இருக்குது. மெயின் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வச்சு நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னவாகும்? காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்: சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனி மெயின் கிளாஸ் அதை வந்து நம்ம ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை ரெண்டு மெயின் கிளாஸை வந்து நம்ம ஏதோ ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனோட வந்து இணைக்கிறோம் அப்படின்னா, இல்லை கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனோட இணைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ வென்ட் டு த டாக்டர் அண்ட் ஐ மெட் மை ஃப்ரெண்ட். ஸோ ஐ வென்ட் டு த டாக்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், ஐ மெட் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அந்த ரெண்டுத்தையும் சேர்க்குற அண்டை வந்து நம்ம வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக இங்கே யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தும் போது அது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாக இது எப்படி வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் நவுன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ரெண்டு நவுனை சேர்த்து ஒரு நவுன் ஆக்கும்போது காம்பவுண்ட் ஆகிடுது. அதே மாதிரி ரெண்டு சென்டென்ஸை சேர்த்து ஒரு சென்டென்ஸ் ஆக்கும்போது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிடுது. ஓகேங்களா? as simple as that. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸும் அப்படி தான். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஐதர் வந்து ஒரு ஃப்ரேஸ் ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ், இல்லை ஒரு கிளாஸ், இல்லை ஒரு மெயின் கிளாஸ். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் திஸ் இஸ் கன்சர்ன் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிளாஸ், அதாவது சபார்டினேட்டிங் கிளாஸோட ஒரு மெயின் கிளாஸ். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். சபார்டினேட்டிங் கிளாஸோட ஒரு மெயின் கிளாஸை சேர்த்தோம்னா அதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஸோ பிகாஸ் ஐ வாஸ் ஆப்சென்ட் ஐ மிஸ்ட் த அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா? பிகாஸ் ஐ வாஸ் ஆப்சென்ட். ஸோ இதை நம்ம இப்படியும் எழுதலாம். Because of my absence. ஸோ இப்படி எழுதுனா இது வந்து ஒரு ஃப்ரேஸ் ஆகிடும். ஏன்னா இதில் வந்து சப்ஜெக்ட் வேர்பே கிடையாது. பிகாஸ் ஆஃப் மை ஆப்சன்ஸ் ஐ மிஸ்ட் தி அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நம்ம அதுக்கும் என்ன பண்ணுவோம்? ஒரு கமா போடுவோம். ஆஃப்டர் திஸ் ரெண்டு ஒரு ஃப்ரேஸ் முடியும் பொழுது கமா போடுவோம். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரேஸ் போடுறோம் அப்படின்னா கமா போட்டு தான் அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் முடிஞ்சு மெயின் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கமா யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், a comma is required when the dependent clause comes before the independent clause. ஓகேங்களா? ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு முன்னாடியோ இல்லை டிபெண்டன்ட் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு முன்னாடியே வரும்பொழுது இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கமா யூஸ் பண்ணுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் மட்டும்தான் கமா யூஸ் பண்ணுவோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்லையும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பட் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை பண்ணாமையும் விட்டுடலாம். பட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் மோஸ்ட்லி வி யூஸ் சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். அப்படி வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக வந்து கமா யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஃப்ரேசஸில் கிளாஸஸில் எப்படி வந்து நம்ம பிகாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ வந்து இது ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேங்களா? ஆனால் இப்போ சில சென்டென்சஸ் வந்து பார்ட்டிசிபியல் ஃப்ரேசஸோட ஸ்டார்ட் ஆகும். அதாவது பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன? பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத
வேர்ப்ஸில் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. என்ன பார்ட்டிசிபிள் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். வேர்போட ஐஎன்ஜி போட்டால் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தையோட verb 3 அதாவது past participle form தான் வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ பார்ட்டிசிபிளோட ஸ்டார்ட் ஆகிறதுனால இதை வந்து நம்ம பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்பொழுது நமக்கு என்ன தேவையில்லை, ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் தேவையில்லை. ஸோ சர்ப்ரைஸ் பை ஜோஸ் அரைவல், ஹெய்லி ட்ராப்டு ஸ்பூன். ஸோ இதுவே வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுது. எது இந்த பார்ட்டிசிபிளே வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுது. ஸோ இது வந்து இதில் இருக்கிற எக்ஸப்ஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நாம் and but or யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். மிஸ்ஸஸ் டெய்லர் இஸ் டால் அண்ட் ஸ்லிம். ஸோ அவங்க டாலாகவும் இருக்காங்க, ஸ்லிம்மாகவும் இருக்காங்க. லேர்னிங் ஜியாகிரஃபி இஸ் ஹார்ட். ஜியாகிரஃபி கற்றுக்கிறது ஹார்ட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்ட்ராஸ்ட்டை சொல்கிறாங்க. ஸோ லேர்னிங் ஜியாகிரஃபி இஸ் ஹார்ட் பட் இன்ட்ரெஸ்டிங். I don't like football. I don't like football or soccer. எனக்கு ஃபுட்பாலும் பிடிக்காது, சாக்கரும் பிடிக்காது ஓகேங்களா. I don't like football or soccer. Then do you pull the handle? இல்லை I don't like football or soccer and கூட sometimes we use. Do you pull the handle or push it? ஸோ ஹேண்டில் புஷ் பண்ணுறீங்களா இல்லை புல் பண்ணுறீங்களா ஓகேங்களா. ஸோ ஐ டோன்ட் லைக் ஃபுட்பால் ஆர் சாக்கர். டு யூ புல் தி ஹேண்டில் ஆர் புஷ் இட்? தீஸ் டூல்ஸ் ஆர் ஹோல்ட் பட் ஸ்டில் யூஸ்ஃபுல். கான்ட்ராஸ்ட்டாக சொல்கிறாங்க. வி விசிட்டட் லாட்ஸ் ஆஃப் காசல்ஸ் டேஷ் பேலசஸ் இன் இங்கிலாந்து. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ வி விசிட்டட் லாட்ஸ் ஆஃப் castles and palaces in England. The classes are quite difficult but I am doing well. Classes difficult-ஆ தான் இருக்குது பட் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. I did not know, அதை வந்து நம்ம I didn't know அப்படின்னு சொல்லுவோம். I didn't know whether to turn left or right. லெஃப்ட் திரும்பணுமா ரைட் திரும்பணுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். டீ டைம் ட்ரீட்டில் நாம் பார்த்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், லாஸ்ட் டீ டைம் ட்ரீட்டில் பார்த்த கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தோம். Next we started off with what are conjunctions, and conjunctions ko prepositions ko difference paathom, and we have learned 3 types of conjunctions: coordinating conjunctions, correlative conjunctions and subordinate conjunctions. So idukku aprom nama oru exercise pannom. So in the next class we will see the rules. என்ன மாதிரி கன்ஜங்ஷன் வந்தால் எந்த மாதிரி ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ until then prepare well for all the exams and keep practicing all the exercises. Thank you and have a happy learning experience.